கழுகை போல எலும்புவாய் பயப்படாதே. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கழுகானது இரைக்காக மட்டுமே தரைக்கு வரும். அது தரையில் தனது இரையை பிடித்து கொண்டு எழும்புகிற வேகத்தை பார்த்தால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். கழுகை நமக்கு வெறுமனே இரையை பிடிக்கும் ஒரு பறவையாகத்தான் தெரியும். ஆனால் அதற்கு இன்னொரு மறுபக்கம் இருக்கிறது. அதுதான் காத்திருக்கும் குணமாகும். அது தனது இரையை பார்த்த உடனே இறங்கி வந்து கவ்வி சென்று விடுவதில்லை. மரத்தின் கிளையிலோ அல்லது உயரமான வேறு ஏதாவது இடத்திலிருந்தோ இரையை வெகு நேரமாக கண்ணோட்டமிட்டு கொண்டே இருக்கும். சில இடங்களில் நாள் கணக்காக கூட தனது இரைக்காக நோட்டமிடும் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, தனது பழைய இறகு விழுந்து மறுபடியும் முளைப்பதற்காக மாத கணக்கில் கூட சாப்பிடாமல் காத்திருக்கும் குணம் அதற்கு இருக்கிறது. அதற்கு கிடைக்கும் பலன்தான் இந்த புது பலன். ஒரு சாதாரண இரையை தேடி வாழும் உயிரினமே புது பலன் அடைவதற்கு இவ்வளவு காலம் காத்திருக்கும் குணத்தை பெற்றிருக்கிறதே. வாழ்வில் புதுபலன் அடைவதற்கு ஜீவனுள்ள தேவனுக்காக நீங்களும் நானும் எவ்வளவு காலம் காத்திருக்கிறோம் என்பதுதான் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. காத்திருக்கும் காலம் பலனற்ற காலம் போலத்தான் இருக்கும். மற்றவர்கள் நம்மை பார்த்து பரியாசம் செய்யும் நிலையாக கூட அந்த நிலைமை இருக்கலாம். ஆனால் காத்திருப்புக்கு பின்னால் ஒரு பெரிய புதுபலன் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. காத்திருப்பு காலத்தில் நாம் சோர்ந்து போய் காணப்படலாம். ஆனால் காத்திருப்பு காலம் முடிந்து புதுபலன் வந்ததும் ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம் என்று வசனம் சொல்கிறது. ஓடி இளைப்படையாமலும் நடந்து சோர்ந்து போகாமலும் இருந்தால் அந்த வாழ்க்கை எவ்வளவு புதுபலன் நிறைந்ததாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். வாழ்வே ஆனந்தமாக இருக்கும். இன்று நீங்கள் பலனற்று சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? பயப்படாதீர்கள். இப்போது நீங்கள் ஒருவேளை காத்திருப்பு காலத்தில் இருக்கலாம். இந்த காலம் முடியும் போது நீங்கள் நிச்சயமாகவே புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து உயர உயர பறந்து வாழ்வை அனுபவிப்பீர்கள். ஆமேன்.